புதுச்சேரியில் நோயால் கஷ்டப்பட்ட காதல் மனைவியை கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது காதல் தம்பதியின் உயிரிழப்பு. மனதை உருக்கும் சோக சம்பவத்தின் முழு விவரம் இதோ. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி கெங்கையம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். சென்னை திருவல்லிக்கேணியை பூர்வீகமாக கொண்ட மணிகண்டன் தனது அண்ணன் கோபாலுடன் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் வசித்து வந்தார். சென்னையைச் சேர்ந்த துணி வியாபாரம் செய்து வந்த அபி என்ற பெண்ணை மணிகண்டன் காதலித்து அபி விருப்பப்படி தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகியும் மணிகண்டன் அபி தம்பதிக்கு குழந்தை இல்லை. அபிக்கு நீரிழிவு நோய் இருந்து வந்த நிலையில் அதற்காக அதிக அளவில் மாத்திரை எடுத்துக் கொண்டதால் அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். இந்நிலையில் அபியை சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மணிகண்டன் சிகிச்சை அளித்தார். அபி மாத்திரையை சரிவர சாப்பிடாததால் அவருக்கு நோய் குணமாகவில்லை. பூ வியாபாரத்தில் அதிக லாபம் இல்லாததால் மணிகண்டன் கட்டிட வேலைக்கு சென்றிருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் கடைக்கு சென்றால் கூட கையை பிடித்துக் கொண்டு ஒன்றாகத்தான் சென்று வருவார்களாம். வீதியில் உள்ள பொது குடிநீர் குழாயில் தண்ணீர் கொண்டு செல்வதற்கு கூட இருவரும் ஒன்றாக வந்து தண்ணீரை பிடித்துக் கொண்டு செல்வார்களாம். வறுமையில் வாழ்ந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்து வந்ததை அந்த கிராமமே வியந்து பார்த்துள்ளது. சமீப நாட்களாக அபிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே மருந்து மாத்திரை வாங்குவதற்கு மணிகண்டனிடம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் சிலர் அவருக்கு பண உதவி செய்துள்ளனர். மணிகண்டன் வீட்டில் மின்விளக்கு பழுதடைந்தால் கூட அந்த ஊர் இளைஞர்கள் சேர்ந்து சரி செய்து கொடுத்துள்ளனர். உடல்நிலை பாதிப்பு மற்றும் வறுமையால் வாழ்க்கையை வெறுத்த மணிகண்டன் அபி தம்பதி தற்கொலை செய்ய முடிவு செய்து புதுச்சேரி கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடைசி நேரத்தில் இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் கடற்கரைக்கு சென்று இருவரையும் மீட்டு வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். மேலும் தம்பதியினருக்கு அந்த கிராம மக்கள் அறிவுரை வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை வழங்கி வந்தனர். ஆனால் காதல் மனைவி நோயால் கஷ்டப்படுவதை அறிந்து மணிகண்டன் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் சமைத்த உணவில் பூச்சி மருந்தை கலந்து அபிக்கு ஊட்டியுள்ளார் மணிகண்டன். அவர் சாப்பிட மறுக்கவே மணிகண்டன் அந்த உணவை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்த மணிகண்டனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றியுள்ளனர். இந்நிலையில் நேற்று மனைவி அபிக்கு மாத்திரை வாங்குவதற்கு பணம் இல்லாமல் சுற்றி வந்த மணிகண்டன் சிலரிடம் கடன் கேட்டும் கிடைக்கவில்லை. தன்னுடைய காதல் மனைவியின் சூழலை எண்ணி மனவேதனை அடைந்த மணிகண்டன் மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். அதன்படி நேற்றிரவு படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவி அபியின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்த மணிகண்டன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இன்று காலையில் நீண்ட நேரம் கதவு திறக்கப்படாததால் அவரது அண்ணன் கோபால் வந்து பார்த்தபோது இருவரும் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கோட்டக்குப்பம் போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதலித்து திருமணம் செய்து இணைபிரியாமல் வாழ்ந்து வந்த தம்பதி ஒன்றாக இறந்துவிட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஒருவித சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.